தம்பி சொன்னார், அவர் செய்யல பயங்கர பேசி போயிட்டார். அப்பா பஞ்சம் பஞ்சம் எனக்கு ஒரு பெருசாக பேசிட்டு போனார். பஞ்சம் சொன்னால் தானே பாஸ் விட்டுருவாரு. அப்படி என்கிட்ட போடாதீங்க, பட்டிமன்றத்தோடு முன்னிட்டோம். கிறிஸ்மஸ் வெளியே இருக்கு. சரி, இருந்தாலும் திண்டாட்டம் இல்லை. நீங்கள் என்னதான் சொன்ன, என்னதான் கொண்டாட்டம் கொண்டாட்டம் பேசினாலும் இல்லையா, நல்ல திண்டாட்டத்தில் தான் நிற்குதுன்னு சொல்லி அடிச்சு மறுத்து பேச வர்றாரு தம்பி ஜெய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சபை பெருமக்களுக்கும் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதலில் தெரிவித்துக்கிறேன். ஏதோ நீங்கள் நல்லா பேசுகிறாங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா வாய்க்கிட்டே கொண்டாட்டத்தை பற்றி பேசுனாங்க. ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியல, ஆண்டவர் பிறப்பே ஒரு திண்டாட்டமாக தான் இருந்தது. பார்த்தீங்களா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடியால் பிள்ளைகளை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்தினார். ஆண்டவருக்கு அந்த நிலைமை. ஸோ அவர் பெருக்கத்துக்கு சத்திரத்துக்கு கூட இடமில்லாத மாட்டுத்தோட்டத்தில் வந்து அவர் வந்து பிறந்தார். அப்படி அவர் பிறக்கும் போதே ஒரு பாடு பேசும்போது ஒரு கஷ்டத்தோடு தான் பிறந்தார். இவங்க சொன்னாங்க, பீத்தி சொன்னாங்க, மாட்டுத்தோட்டத்தில் ஆண்டவர் பிறந்தா என்ன வசதியாக வச்சாரு. ஏமா அவர் திண்டாட்டப்பட்டாங்க வசதியாக வைக்கணும், ஏன் அவர் நம்ம தலையெழுத்தவருக்கு ஏமா அது அவர் திண்டாட்டப்பட்டு ஆசீர்வாதம் தலையெழுத்தாமா அவருக்கு. சரி, ஓகே. அப்போ ஆண்டவர் அவருக்கு பிறக்கிறதுக்கு இடம் இல்லாமல் சத்தது கூட இல்லாமல் மாட்டுத்தோட்டத்தில் பிறந்து அவர் பிறப்பே ஒரு திண்டாட்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவர் பிறந்த அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதூர் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அந்த ஏதூர் ராஜாவுக்கு ஆசிரியர்கள் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னொரு ராஜா வந்து இந்த நாட்டை பிறந்திருக்காரு அப்படின்னு போயிட்டு இந்த ஆசிரியர்கள் வந்து இப்படி சொல்லும் போது அவருக்கு திண்டாட்டம், யார் நம்ம நாட்டில் என்ன எதிர்த்து இன்னொரு ராஜாவா சொல்லிட்டு அவருக்கு ஒரு திண்டாட்டம், ஒரு கலக்கும் பயம். ஏன்னா அந்த நாட்டில் அவர் ராஜாவாக இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது, அவர் அடிக்கிறதுக்கு வேறு சாப்பிட்டு. ஸோ அவர் பிறப்புனால அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு திண்டாட்டமாக இருந்தது. அது உங்களுக்கு தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்புறமா இவருடைய ஆண்டவர் அவர் எளிமையானவர் தான். அவர் எளிமையாக பிறந்தார், எளிமையாக வளர்ந்தார், எளிமையாக வாழ்ந்தார், எளிமையாகவே அவர் திண்டாட்டப்பட்டு தான் இறந்தார். நமக்கு 3 நாள் தெரிஞ்சு அதெல்லாம் ஓகே தான், எல்லாம் கரெக்டு தான். அப்படி இருக்கும்போது எளிமையாக பிறந்தவரின் பிறந்தனால நீங்கள் கொண்டாடுறது பேரில் ஆடம்பரமாக வீண் செலவு பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்து மாதிரி ஒரு நாள் 5 செட்டு ட்ரெஸ் யாரும் கேட்டாங்க, நீங்கள் நீங்கள் எத்தனை ட்ரெஸ் ஆகும். அப்படி நீங்கள் வந்து ஆடம்பரமாக செலவு நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டமா திண்டாட்டமா டாபிக்குள்ள நீங்க வாங்க, ஓகேவா? ஸோ நீங்க வந்து கொண்டாடுற பேர்ல ஆடம்பர செலவு பண்றீங்க. ஆண்டவர் சொன்னாரமா, நீ புது துணி தான் நீ போடணும், புது ட்ரெஸ் தான் எடுக்கணும், நான் இதான் நல்லா கொண்டாடாதான் என் குழந்தை கொண்டாட மாதிரி சொன்னாரா? ஆண்டவர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் எளிமையாக தான் வாழ்ந்தார். அவர் ஒரு நாளும் பணம் பேர் அந்த வசதியை ஒரு நாள் விரும்பினதில்லை. அவரே விரும்பாத அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் தான் நம்மள என்ன பண்ணிடும், வீண் செலவு கொண்டாட்டம், அந்த கிறிஸ்மஸ் தான் ட்ரெஸ் எடுக்கணும், பண்டிகை வீட்டு செலவு பண்ணணும், நிறைய காரியங்கள் நம்மளா தலைமையில வாரி போட்டுக்கின்னு திண்டாட்டப்படுறது நம்பதாமா? ஓகே, ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் வந்து சொன்ன புது ட்ரெஸ் இருமா கிறிஸ்துவ அதை வந்து இருக்கப்பட்டாங்க. அதாவது எப்படி சொல்றது, புது ட்ரெஸ் தான் போடணும் அவசியம் இல்லை, பழைய ட்ரெஸ் கூட போடலாம். அவர் சொன்னார், ஆண்டவர் புது ட்ரெஸ் நீ போட்டு வந்தாமா கிறிஸ்துமஸ், பழைய ட்ரெஸ் போட்டு வந்தா உனக்கு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. அப்புறம் என்ன, அப்புறமா போல கொரோனாவில் வந்து எல்லாரும் மாஸ்க் போட்டுருக்காங்க கம்பெனில, நான் மட்டும் மாஸ்க் போடல. ஆண்டவர் காப்பாற்றவர் தான், ஜபத்து கேட்பாதான், அதுக்கும் ஞானத்தை கொடுத்துக்கிறாரு. நீ மாஸ்க் போடாமல் கம்பெனியில் சுற்றி நீ சரி பார்க்கணும், கொரோனா வந்துச்சு, அப்போ ஒரு நிலைமை நான் திண்டாட்டம் தானே இருக்கான்ப்போ, அப்படி இப்படி கொண்டாட்டமாகிடாப்போ எல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறமா சகோதரி பிரியமா போல ஆண்டவர் ஒரு முறை தான் பிறந்தாரு, ஆண்டவர் ஒரு முறை தான் பிறந்தாரு, ஆனால் கொண்டாடணும், சரி தப்பே இல்லை. அதாவது கிறிஸ்து பிறந்தாலே நீ கொண்டாடுவதை விட கிறிஸ்து உன் இதயத்தில் பிறந்தால் கொண்டாட்டம். உன் இதயத்தில் பிறக்காத கிறிஸ்துவின் பிறந்தாலை கொண்டாடினால் திண்டாட்டமாக தான் காணப்படும். ஸோ உன்னோட இதயத்தில் ஆண்டவர் பிறக்கணும், அதுதான் கொண்டாட்டம். நீ அவங்க கொண்டாடுற பேர்ல வந்து ஆண்டவர் ஒன்றா பிறந்தாரு அதனால கொண்டாடுவோம்னா இது வந்து முட்டாள்தனம், இது பைத்தியக்காரத்தனம். ஸோ அதனால அது மட்டும் இல்லை. அப்புறமா பிரதர் சொன்னது போல பர்த்டே ஃப்ரெண்ட்ஸு வருதான், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வருதான். ஃப்ரெண்ட்ஸுக்கு தம்பி கேக் வெட்ட போனாரா? ஸோ கேக் வெட்ட போயிட்டு அவர் வந்து சர்ச்சுக்கு வரல. எதிர்பார்ப்பு, அதாவது
உங்கள் உண்மையான நட்பு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்க கூடாது. அவன் கேக் வெட்டுவான், இவன் வாங்கி கொடுப்பான், அப்போ பண்ணுவான் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை வருஷம் இந்த அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் அப்போ கேக் டீ அம்மா நான் டீ கேட்க மாட்டேம்மா. நான் இது வரைக்கும் எந்த டீ கேட்டு தருமா இவனுக்கு வேணா சொல்லுவான், ஆனால் வாங்கி தரேன் நான். ஸோ அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்போ வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வாங்கி தருவான், அப்போ செய்வான், அது வந்து கரெக்டு தான். வருஷத்தில் ஒரு நாள் வர போன நாள் தான் இல்லைன்னு சொல்ல, அந்த நேரத்தில் இருக்கணும்ல. இருந்தால் பண்ண போகிறோம், இல்லைன்னா அது தின்ன மட்டும் தான் காணப்படுது. அவன் போச்சுப்பா இவன் போச்சுப்பா. அப்புறமா என்ன சொன்னார், நாங்கள்லாம் பஞ்ச வேஷம் போடுறோம், பஞ்ச வேஷம்லாம் போட சொன்னீங்க ஆண்டவர். அதாவது வீக்கு இருக்கணும் அப்படின்றோம். அவ்வளோதான் கான்செப்ட் வந்து அதுதான். புது ட்ரெஸ் போடலாம், இது பண்ணலாம், பண்ணுங்க, வேணாம் எல்லாம் செய்யுங்க. அதை கடன் வாங்கி நம்ம தேவைக்கு மிஞ்சி நம்ம பண்ணுறது தான் அது திண்டாட்டமாக காணப்படுது. ஸோ ஓகேண்ணா முடிச்சிருக்கேன். ஸோ கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஆண்டவர் பிறந்த நாள் வந்து கொண்டாட்டமாக இருந்தாலும் நமக்கு வந்து திண்டாட்டப்படுறது நம்ம தான். அவரோட பிறந்த நாளை சொல்லி நம்ம தான் என்ன பண்ணுறோம், தேவையில்லாத அநேக கரைகளை உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம தான் திண்டாட்டப்படுறோம். ஸோ ஆண்டவர் பண்டிகை வந்து எந்த அளவு திண்டாட்டப்படுறாங்கன்றது இந்த கால சுச்சுவேஷன் தெரியும். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஆமாம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப தெளிவான ரொம்ப நுணுக்கமான காரியத்தை பேசினாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன்.